தொடரலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லியிருக்கேன். ஆயிக்கிறங்களா? சூப்பர் சூப்பர். சரிங்க சரிங்க சரி. இது கொஞ்சம் ஃபெஸ்டிவல் டைம்ன்றதுனால எங்களால அதை ஃபாலோ பண்ண முடியல. அது ரெக்கார்டட் இருந்ததுன்னா எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாங்கெல்லாம் எந்த ஃபெஸ்டிவலுமே கொண்டாடுறோம். ஐயா, பெண்கள் வேற ஆண்கள் வேற இல்லையா? இதுல மாற்று கருத்து இருக்கு எனக்கு. ஈக்குவாலிட்டி சொன்னீங்க. வீட்லயே வைக்கல, எங்க வீட்லயே வைக்கல மேடம். ஓகே. கிருஷ்ணகுமார் ஐயா, எக்கனாமி பாத்துடலாமா? சரிங்க சார், பாத்துடலாம். ஓகே சரி, எக்கனாமி பாத்துடலாமா? அப்போ எக்கனாமி பொறுத்தவரை பாத்தீங்கன்னா எனக்கு ஸ்கிரீன் உங்களுக்கு ஷேர் ஆகுதா? ஷேர் ஆச்சுன்னா நான் பிடிஎஃப் ஓபன் பண்றேன். பிடிஎஃப் என்னோட ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? இப்ப ஆகலைங்க. ஓ, இப்ப ஆகலையோ? சரி, ஒரு நிமிஷம். ஓகே டன். இப்ப ஷேர் ஆகும், ஒரு நிமிஷம். சரி ஓகே. தமிழாசிரியர் வரேன் இல்ல எடுத்துட்டேன். தமிழாசிரியரா இருந்தானா எக்கனாமி ஆசிரியரா மாறிட்டேன். சோ எக்கனாமி பேசிடலாம், ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா பேசிக் கான்செப்ட் ஆஃப் எக்கனாமி இதான் பத்தி பேச போறோம். சோ எஸ், யாராவது பேசணும்? சொல்லுங்க. சொல்லுங்க. வாய்ஸ் ஆடியபிள் இல்ல. ஐயா, இந்த டிஸ்கிரிப்டிவ் என்விரான்மெண்டல் ஈகாலஜி அப்படிங்கிற ஒரு டாபிக் நடத்துறீங்களா? என்விரான்மெண்டல் எக்காலஜியா? முதல்ல அவர் சாருக்கு ஷெட்யூல் கொடுத்துருக்கோம் சார். சார் கிளாஸ் எடுக்கட்டும். உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாமே 8 மணிக்கு மேல அவரு சந்தேகங்களுக்கான ஒரு டைம் கொடுப்பாரு. அப்ப நீங்க கேளுங்க. அப்படி இல்லாட்டி நீங்க உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் குரூப்ல போஸ்ட் பண்ணுங்க. அதுக்கான பதில்கள் எல்லாருக்கும் வழங்கப்படும். எல்லாருடைய டவுட்ஸும் குரூப்ல போடுங்க. குரூப்பை கிளாரிஃபை பண்ண, அதுக்காக தான் குரூப் இருக்கு. கிளாஸ் எடுக்கட்டும். முதல்ல அவங்க கொடுக்குற டைமே நம்ம ரொம்ப ஷார்ட் கொடுத்துருக்கோம். பாடம் சம்பந்தமா ஏதாவது டவுட் இருந்தா நீங்க இன்டர்ஃபியர் பண்ணுங்க. நேரத்துல மற்ற டவுட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க குரூப்ல வாங்க. குரூப்ல நம்ம பேசிக்குவோம். சரி ஓகே. சரி பாத்துக்கலாமா? சோ எக்கனாமியோட வாட்ஸ் அண்ட் எக்கனாமி அப்படிங்கறத பத்தி பேச போறோம். இதோட பேசிக் நெசசரி கான்செப்ட் பத்தி பேச போறோம். இங்க பொருளாதார பேராசிரியர்கள் இருப்பீங்க. ஓரளவுக்கு எடுப்பேன். ஓகே, ரொம்ப பெரிய அளவுல இல்லைனாலும் ஓரளவுக்கு கொண்டு போறேன். பொருளாதார பேராசிரியர்கள் நான் ஏதாவது தவறுதலா சொல்லிட்டா டக்குனு சொல்லியிருக்கேன். ஓகே சரி, வாங்க பாத்துக்கலாம். சோ இந்தியன் எக்கனாமி, ஃபர்ஸ்ட் எக்கனாமி அப்படிங்கிற கான்செப்ட் எங்க இருந்து வந்துச்சு? எக்கனாமிங்கிற ஸ்கிரீன் ஷேர் ஆகுதுல? சூப்பர். சோ எக்கனாமி அப்படிங்கிற அந்த வேர்ட் ஃபர்ஸ்ட் நம்ம எங்க இருந்து எடுத்தோம் அப்படின்னா எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற இந்த கிரீக் வேர்ட்ல இருந்தா நம்ம எடுத்தோம். சோ ஒண்ணு இல்ல, இல்லங்கள் மற்றும் நிறுவனங்கள் அப்படிங்கிற இந்த விஷயத்த வச்சு கொண்டு வந்ததுதான் எக்கனாமி. அதாவது ஒரு எக்கனாமிக்கு தேவை மிக அவசியம் ஒரு ஹவுஸ் ஹோல்டும் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு ஃபிம் தான் தேவை. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஹவுஸ் ஹோல்டுன்னு வச்சுக்கலாம். ஓகே, நான் ஒரு ஹவுஸ் ஹோல்டு, இங்க ஒரு ஃபிம் இருக்குன்னு வச்சுக்கலாம், அதாவது நிறுவனம். சரியா? நாங்க 2 பேரும் என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய மகேஷ் இங்க போயிட்டு வேலை செய்யறான். இங்க வேலை செஞ்சு வாங்கக்கூடிய சம்பளத்தை இங்கதான் கொண்டு வரான். சோ இவனுக்கு சம்பளம் கொடுக்குறாரு. பட் இந்த மகேஷோட இந்த வீடு இங்க இருக்குது. இவர் தான் இந்த நிறுவனத்துக்கு என்ன பண்றாரு அப்படின்னா இடம் கொடுக்குறாரு வாடகைக்கு. சோ இவர் வாடகையை மகேஷ் தான் கொடுக்குறாரு. ஆனா இந்த மகேஷ் என்ன பண்றாருன்னா இதே பணத்தை திரும்ப எடுத்துட்டு போய் இந்த ஃபிம்ல போய் செலவழிக்கிறான். நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? அதாவது இந்த 2 செக்டாரை வச்சு ஃபுல் எக்கனாமியும் ரோல் ஆகிட்டே இருப்பாருங்க. இங்க இருக்கக்கூடிய நீங்க, உங்க வீட்டுல இருக்கக்கூடிய நீங்க காலேஜுக்கு வேலைக்கு போறீங்க. காலேஜ் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குது. உங்க பசங்களை படிக்க வைக்கும் போது மறுபடியும் பசங்களை நீங்க எங்க அனுப்புறீங்கன்னா காலேஜ் அனுப்பி ஃபீஸ் கட்டுறீங்க. அந்த ஃபீஸை வாங்கிட்டு உங்களுக்கு மறுபடியும் சம்பளமா தருது. இப்படி எக்கனாமி 2 விஷயத்த வச்சு சுத்திக்கிட்டு இருக்குது. இததான் நம்ம எக்கனாமி அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? சோ அதான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபிம் அப்படி ஹவுஸ் ஹோல்ட் அப்படின்னும், நார்மஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபிம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஓகேவா? சோ இதான் நம்ம எக்கனாமி அப்படின்னு நம்ம சொல்றோம் பேசிக்காவே. ஓகேவா? எக்கனாமினா என்னன்னு புரியுதா? சோ இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நான் டிலீட் பண்ணிடுறேன். சரி ஓகே. சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா வாட் இஸ் an எக்கனாமி? எக்கனாமி எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா the study of production, distribution and contribution of the goods and services. எஸ், கண்டிப்பா ஒரு பொருளை உற்பத்தி பண்றதுக்கும் அதை டிஸ்ட்ரிபியூட் விநியோகம் பண்றதுக்கும் கன்சியூம் அதை நுகர்றதுக்கும் பயன்படக்கூடிய ஒரு சாப்டர் தான் எக்கனாமி. the study of the production of distribution and contribution of the goods and services.
நான் என்கிட்ட இருக்கக்கூடிய பண்டங்களையும் பணிகளையும் வர்த்தகம் பண்ணிட்டு இருக்கேன் பாத்தீங்களா. இந்த கான்செப்டை தான் நம்ம எக்கனாமி அப்படின்னு சொல்றோம் சரியா. சோ இந்த எக்கனாமி அப்படிங்கிற கான்செப்டை யாரு பெருசா எடுத்துட்டு போறது அப்படின்னா நமக்கு ஃபாதர் ஆஃப் எக்கனாமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆடம் ஸ்மித். சோ இவரை பத்தி நம்ம நிறைய பேசலாம். இங்க வெறும் பேசிக் ஸ்ட்ரக்சர் மட்டுமே சொல்ல போறேன். சோ அடிப்படையை புரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு நான் டாபிக் வைஸ் அப்படி சாப்டருக்குள்ள போயிருவேன். இன்னைக்கு எல்லாமே டச் பண்ணுவேன் சரியா. சோ ஃபாதர் ஆஃப் எக்கனாமி அப்படின்னு சொல்லிட்டு ஆடம் ஸ்மித் சொல்றேன். ஏன்னா இவர் தான் ஒரு பெரிய கான்செப்டே நமக்கு சொல்றாரு. அதுல ஃபர்ஸ்ட் எக்கனாமியோட டைப்ஸ் ஒரு 2 டைப்ஸ் வந்து நமக்கு சொல்றாங்க. வேர்ல்டு எக்கனாமி பொறுத்தவரை எல்லாருமே இதை தான் ஃபாலோ பண்றாங்க. வேர்ல்டு இது நம்ம வந்து ஓவரால் எக்கனாமியோட ஒரு நார்மல் கான்செப்ட் பேசுறோம். சோ டைப் ஆஃப் எக்கனாமி அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா 2 டைப் இருக்குது. ஒன்னு மைக்ரோ எக்கனாமி அண்ட் மேக்ரோ எக்கனாமி. மைக்ரோ எக்கனாமி அப்படின்னு நம்ம சொல்றோம்னா இண்டிவிஜுவல் எக்கனாமி அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்தியா இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்தியால நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் ஒரு பொருளை நம்ம சேல் பண்றோம். அந்த தமிழ்நாட்டுல மட்டும் ஒரு பொருள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தக்காளி பழம் வச்சுக்கலாமா. ஒரு தக்காளி பழம் தமிழ்நாட்டுல மட்டும் விற்பனை ஆகும் பொழுது அந்த தக்காளி பழம் 10 ரூபா. இதே தக்காளி பழம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு தமிழ்நாட்டை தாண்டி நாம வெளியே கொண்டு போகும்போது தக்காளி பழத்தோட விலை மாறுபடலாம். இப்படி பர்டிகுலர் பிளேஸ்ல மட்டும் நடக்கக்கூடிய பொருளாதாரத்தை நம்ம என்ன சொல்றோம்னா மைக்ரோ எக்கனாமின்னு சொல்றோம். நான் என்ன சொல்றேன்னு புரியுதா. ஒரே ஒரு இடத்துல மட்டும் பர்டிகுலரா ஒரே ஒரு இடத்துல மட்டும் நடக்கக்கூடியதை நம்ம என்ன சொல்லலாம்னா மைக்ரோ அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரியா. சோ அப்போ மைக்ரோ அப்படிங்கிறது நுண்ணிய பொருளாதாரம் பர்டிகுலர். இன்னும் ஆழமா சொல்லணும்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்தியால மட்டும் ஒரு பொருள் உற்பத்தி ஆகுது. அது நார்மலா எப்படி சொல்லலாம், ஒரு பருப்பு ஒரு கிலோ இந்தியால 80 ரூபான்னு வச்சுக்கலாம். இதுவே அமெரிக்கன் கண்ட்ரி போகும்போது ஒரு $2 சொல்றாங்கன்னு வச்சுக்கலாம். அப்ப $2 120 ரூபாய் ஆச்சு. அப்போ $2 120 ஆச்சுன்னா இங்க இந்தியாவுக்கும் அங்கேயும் வேற விலை மாறுது. அப்போ ஒரு பர்டிகுலரா இந்தியால மட்டும் எவ்வளவு விக்குது, இல்ல இந்தியாக்குள்ள உள்ள தமிழ்நாட்டுல எவ்வளவு விக்குது, தமிழ்நாட்டுல உள்ள திருநெல்வேலியில எவ்வளவு விக்குது, இப்படின்னு ஒரு சின்ன இடத்துல பார்க்கக்கூடிய இண்டிவிஜுவல் எக்கனாமி தான் நம்ம மைக்ரோன்னு சொல்றோம். என்ன சொல்றேன்னு புரியுதா. இப்ப எங்க ஊர்ல ஓகேவா, எங்க ஊர் திருநெல்வேலியில விற்கக்கூடிய ஒரு பருப்போட விலை பாத்தீங்கன்னா ஒரு 30 ரூபா வச்சுக்கிறேன். அதுவே திருநெல்வேலி தாண்டி நான் வெளியே வரேன், உங்க ஊர்ல வேற ரேட் விற்கலாம். இப்படி என் ஊர்ல மட்டும் அது என்ன நிலவரத்துல போயிட்டு இருக்குன்னு பார்க்கக்கூடியதை நம்ம மைக்ரோன்னு சொல்றோம். அப்ப மைக்ரோ எக்கனாமி எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஒரே ஒரு பர்டிகுலர் இடத்துல எக்கனாமி எப்படி போயிட்டு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் மைக்ரோ எக்கனாமி யூஸ் ஆகுது. சோ இட்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் இண்டிவிஜுவல் எக்கனாமி. ஓகேவா. சோ இண்டிவிஜுவல் எக்கனாமி சொல்றோம், இது ஒரு தனித்துவமானது. ஆனா மேக்ரோ எக்கனாமி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹோல் எக்கனாமி அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். பிகாஸ் இந்த மேக்ரோ எக்கனாமில எல்லா ப்ராடக்டையுமே சேர்த்துக்கிறாங்க. நான் சொன்னேன் மைக்ரோல ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல சாரி ஃபார் எல்லாரும் கேக்குதா, கால் வந்துனா கேட்காம போகுதா, கேக்குதா, ஓகே பிரச்சனை இல்லை, நான் கால் அட்டன் பண்ணல. ஓகே சரி. அப்ப பாத்தீங்கன்னா மேக்ரோ எக்கனாமி பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஒரு ஹோல் பிளேசஸ் எடுத்துக்கிறாங்க. இப்ப மைக்ரோல ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வெறும் தக்காளி பழத்தை மட்டும் தான் கால்குலேட் பண்ணுவான். ஆனா மேக்ரோல அப்படி கிடையாது. எல்லா பொருட்களையும் ஓவரால் இந்தியா ஃபுல்லா கால்குலேட் பண்ணக்கூடிய மேக்ரோன்னு சொல்றோம். மைக்ரோனா பர்டிகுலர் பிளேஸ், மேக்ரோனா ஓவரால் பிளேஸ் நம்ம மேக்ரோன்னு சொல்றோம் சரியா. சோ அதான் பேரியல் பொருளாதாரம் தமிழ்ல சொல்லுவாங்க. நான் PDF ஷேர் பண்ணிடுறேன், இந்த PDF மட்டும் படிச்சாலே போதும். எக்கனாமிங்கிற சாப்டர் வெறும் கான்செப்ட். எக்கனாமியை பொறுத்தவரை நீங்க அதிகமா படிக்கணும்னு அவசியம் கிடையாது. வெறும் கான்செப்டை புடிச்சுக்கிட்டா போதும், நம்ம அழகா எழுதிடலாம் சரியா. சோ அங்கங்க ஃபேக்சுவல் டேட்டா கொடுத்துருப்பேன் சரியா. சோ இந்த மைக்ரோ எக்கனாமியை யாரு ரொம்ப ஃபேமஸ் ஆகுனது அப்படின்னா ஆடம் ஸ்மித். சோ ஃபாதர் ஆஃப் எக்கனாமின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஆடம் ஸ்மித் தான் மைக்ரோ எக்கனாமியை ரொம்பவே ஃபேமஸ் ஆகுனாரு. சோ அதனால அவர் ஃபாதர் ஆஃப் மைக்ரோ எக்கனாமி, அதாவது நுண்ணியல் பொருளாதாரத்தின் தந்தை அப்படின்னு சொல்றாங்க சரியா. சோ இங்க ஃபேக்சுவல் டேட்டா 2 டேட்டா கொடுத்துருக்கேன். அவர் எழுதின புக்ஸ் த தியரி ஆஃப் த மாரல் சென்டிமெண்ட் அப்படிங்கிற புக்கை 1759லயும் அண்ட் இன்குவரி இன்டு த நேச்சர் அண்ட் காசஸ் ஆஃப் த வெல்த் ஆஃப் நேஷன் அப்படிங்கிற புக்கை 1776லயும் எழுதியிருக்கிறாரு. இந்த ரெண்டும் நீங்க படிச்சுதான் ஆகணும். சோ இதுல கான்செப்ட் எதிர்பார்க்க வேண்டாம், இது ரெண்டுமே ஃபேக்சுவல் டேட்டா ஓகேவா. சோ அப்ப மைக்ரோனா மேக்ரோனா என்னன்னு புரியுதா. மைக்ரோங்கிறது இண்டிவிஜுவல் எக்கனாமி, பர்டிகுலர் ப்ராடக்ட். தக்காளி பழம் மட்டும் தமிழ்நாட்டுல எவ்வளவு இருக்குது, திருநெல்வேலியில எவ்வளவு இருக்குதுன்னு ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் எவ்வளவு சேல் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கக்கூடியதை நம்ம மைக்ரோன்னு சொல்றோம். மேக்ரோனா ஓவரால் சாப்டர். இந்தியா முழுக்க தக்காளி பழம், எல்லாம் உலகம் முழுக்க தக்காளி பழம் என்ன ரேட்டுக்கு சேல் ஆக போகுது, இல்ல அப்படின்னா எல்லா பொருட்களும் எவ்வளவு சேல் ஆகுதுன்னு பார்க்கக்கூடியது மேக்ரோன்னு சொல்றோம். புரியுதா என்ன சொல்றேன்னு? ஓகே மேடம். அப்ப பேரியல் எக்கனாமியை வந்து யாரு, அதாவது மேக்ரோ எக்கனாமியை யாரு ஃபேமஸ் ஆக்குனதுன்னா இந்த மேனாட் கீன்ஸ் அப்படிங்கிறவர் தான் ஓகேவா. JM கீன்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா, இவர் தான் பண்றாரு. அதனால இவரை சோ பேரியல் பொருளாதார தந்தைன்னு சொல்றாங்க சரியா. அதே மாதிரி எக்கனாமிக்னு சொல்லிட்டு முதல்ல நோபல் பிரைஸ் வாங்கினது யாருன்னா ராக்னர் ஃபிரின்ச்
ஓகே, ராக்னர் ஃப்ரெஞ்ச் அப்படிங்கிறது 1969 எக்கனாமிக்காக ஃபர்ஸ்ட் நோபல் பிரைஸ் வந்து வாங்குறாரு. உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கறேன், இது டாஸ்கா எடுத்துக்கோங்க. நீங்க ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது, இப்ப நம்ம லாஸ்டா டிஸ்கஷன் வைப்போம்ல, அந்த டைம்ல சொல்லணும். சோ இப்ப லாஸ்டா கொடுக்கப்பட்ட நோபல் பிரைஸ் லிஸ்ட்ல எக்கனாமிக்காக நோபல்